திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கோது குழாவிய கொன்றை குழசடை மாது குழாவிய வாழ்நுதல் பாகனை யாது குழாவி அமரரும் தேவரும் கோது குழாவி குணம் பயில்வாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கோது குலாவிய கொன்றை குழல் ஜடை மாது என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். கோது குலாவிய கொன்றை குழல் சடை. குற்றமற்ற, கோது என்றால் என்ன? குற்றமற்ற அழகிய இதழ்களை கொண்ட கொன்றை மலர் மாலையை தன் சுருண்ட ஜடாமுடியில் சூடியவனும், மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை ஒளிப்பொருந்திய நெற்றியை கொண்ட உமையம்மையை தன் உடலின் ஒரு பாகமாக அர்த்தநாரீஸ்வரராக அணைத்து கொண்டு விளங்குபவனுமான சிவபெருமானே, யாது குலாவி அமரரும் தேவரும். இறைவனின் பெருமை எத்தகையது என்று வியந்து பாராட்டி அவனது அருளை பெறுவதற்காக அமரர்களும் தேவர்களும் கோது குலாவி குணம் பயில்வாரே. தங்களுக்குள் இருக்கும் குற்றங்களை, அதாவது அறியாமை, ஆணவம் போன்ற மலங்களை நீக்கிவிட்டு இறைவனின் நற்குணங்களையே எப்போதும் சிந்தித்து துதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடலில் திருமூலர் இரண்டு முக்கியமான கருத்துக்களையே தொட்டு காட்டுகிறார். ஒன்று சிவபெருமானின் அர்த்தநாரீஸ்வர வடிவம், மற்றொன்று என்ன? தேவர்கள் தங்களின் கோது, அதாவது குற்றம், ஆணவம் என்றெல்லாம் இருக்கிறதே, அது நீங்க அவனை வழிபடும் தத்துவம். இதன் பின்னணியில் உள்ள பிரிங்கி முனிவர் கதையை நாம் இப்பொழுது காணப்போகிறோம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் பிரிக்க முடியாத ஒரே பேராற்றல் கொண்டவர்கள். அதாவது சக்தி இல்லையல் சிவனில்லை, சிவனில்லையல் சக்தி இல்லை என்ற பேராற்றல் என்பதை உணர்த்தும் வடிவமே அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். ஆனால் தேவர்களும் கூட சில நேரங்களில் இந்த உண்மையை மறந்து கோது, அதாவது ஆணவம் பயப்படுவது உண்டு, ஆணவம் கொள்வது உண்டு. பிரிங்கி என்ற தீவிர சிவபக்தர் இருந்தார். அவர் சிவபெருமானை மட்டுமே வணங்குவேன், சக்தி தேவியை வணங்க மாட்டேன் என்று பிடிவாதம் கொண்டவர். ஒரு முறை கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் அமர்ந்திருந்த போது பிரிங்கி முனிவர் வண்டு வடிவமாக மாறி சிவபெருமானை மட்டும் வலம் வந்து வணங்கினார். பார்வதியை தவிர்த்து விட்டார். இதனால் சிரம் கொண்ட அன்னை பார்வதி தன் உடலின் ஆற்றலை, அதாவது சக்தியை முனிவரிடமிருந்து திரும்ப பெற்றாள். முனிவரால் நிற்கக்கூட முடியாமல் போனது. உடம்பில் சக்தியே இல்லாமல் இருந்தார். இல்லையென்றால் ஜடலம் தானே. சிவபெருமான் அவருக்கு ஊன்றுகோல் கொடுத்து உதவினார். இருந்தாலும் சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உலகிற்கும் முனிவருக்கும் மற்ற தேவர்களுக்கும் உணர்த்த அன்னை என்ன செய்தாள்? அன்னை பார்வதி சிவனை நோக்கி தவம் இருந்தாள். அவளது தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் தனது உடலின் இடப்பக்க பாதியை அன்னை கழித்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்தார். அதன் பின்னரே தேவர்களும் முனிவர்களும் சிவனும் சக்தியும் வேறல்ல, இருவரையும் இணைத்து வணங்குவதே தங்களின் அறியாமை என்ற குற்றம் நீங்குவதற்கான வழி என்பதை உணர்ந்து அவனது நற்குணங்களை பாடத் தொடங்கினர். இந்த பாடலில் திருமூலர் காட்டும் தத்துவம் தான் என்ன? மனிதர்களாகிய நமக்கும் தேவர்களுக்கும் மனதில் இருக்கும் ஆணவம், கண்மம், மாயை போன்ற குற்றங்கள் நீங்க வேண்டுமானால் அம்மையப்பனாக வீற்றிருக்கும் அந்த பரம்பொருளை இடைவிடாது துதிக்க வேண்டும். என் குணங்களை நாம் சிந்திக்க சிந்திக்க நம்மிடம் உள்ள தீய குணங்கள் மறைந்து நற்குணங்கள் பயிலும் என்பதே திருமூலர் நமக்கு அருளும் உபதேசமாகும். கோது குலாவிய கொன்றை குழல் சடை மாது குலாவிய வாழ் நுதல் பாகனே, யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்வாரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.